நம்மளுடைய டே டு டே லைஃப்ல 3 வகையான பீப்புளை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுல ஒரு வகையான பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா, நாம என்ன பண்ணாலும் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டர். இன்னொரு டைப் ஆஃப் கேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படா கீழே விழுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட எனிமி. இந்த 3வது கேரக்டர் தான் இருக்கிறதுல ரொம்ப மோசமான கேரக்டர். இது நமக்கு ஃப்ரெண்டா எனிமியானே நமக்கு தெரியாது. ஒரு நாள் நமக்கு ஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணும், இன்னொரு நாள் நமக்கு எனிமியா இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படி ஒரு கேரக்டர் இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் சைட்வேஸ் மார்க்கெட். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டாக் பிரைஸ் குறிப்பிட்ட ஹைக்கு மேலேயும் போகாது, குறிப்பிட்ட லோ கீழேயும் போகாது, ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே டிராவல் ஆகிட்டு இருக்கும். பொதுவா பிகினரா மார்க்கெட்டுக்குள்ள வரவங்க இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. எதனால அப்படின்னா, இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், ட்ரேடரா இருக்கட்டும், பர்டிகுலர் ஸ்டாக்ல அவங்க அக்யூமுலேட் பண்ணணும்னு நினைச்சாலோ இல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சாலோ அவங்க இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் அந்த வருஷத்துல ஒரு மொமெண்டம் கொடுத்திருக்கு அப்படின்னா அதுல 70% சைட்வேஸ்ல தான் போயிருக்கும், பாக்கி இருக்கக்கூடிய அந்த 30% தான் மொமெண்டமே கொடுத்திருக்கும். நீங்க உங்க எனிமியை கூட நம்பலாம், இது எனிமியா ஃப்ரெண்டான்னு தெரியாத கேரக்டரை என்னைக்கு நம்பாதீங்க.